சென்னையில் தங்கியிருப்பவர்கள் சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஆர்வத்துடன் புறப்பட்டு சென்றதால் பேருந்து, ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பொங்கல் பண்டிகைக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்தது. ஆனால் அந்த ரயில்கள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் தீர்ந்துவிட்டதால் முன்பதிவு செய்யாத ரயில் பெட்டிகளில் பயணிகள் முண்டியடித்து ஏறி சென்றனர். வியாழனன்று பிற்பகலில் மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பலரும் பயணம் செய்வதை காண முடிந்தது. வருஷம் ஒரு முறை பொங்கலுக்காக ஊருக்கு போவோம் சார். வருஷம் ஒரு வாட்டி ஊருக்கு போவோம். இப்போ பொங்கலுக்காக பயங்கர ரெஸ்ஸாக இருக்குது. ட்ரெயின்லாம் பஸ்லேயே ரொம்ப ரெஸ்ஸாக இருக்குது. இந்நிலையில் பொங்கலையொட்டி சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு 4655 பேருந்துகள் 10ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருவதால் கடந்த 2 நாட்களாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. நைட்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எல்லா டிக்கெட்ஸ் எதுவும் இல்லை, எல்லாம் சோல்ட் அவுட்டு. ஆன்லைனில் புக் பண்ணி தான் போகிறேன்.